சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு 1921. அசோகர் எந்த வம்சத்தைச் சேர்ந்தவர்? மௌரியர். ஹரப்பா எங்கு அமைந்துள்ளது? பாகிஸ்தான். இந்தியாவின் நீளமான நதி எது? கங்கை. மலை, சமவெளி, பீடபூமி ஆகியவை எதன் வகைகள்? நில வடிவங்கள். நீர் சுழற்சியில் மழை உருவாகும் நிலை. திரவமாதல், அதாவது காண்டென்சேஷன். இந்திய அரசியலமைப்பு அமல்படுத்தப்பட்ட ஆண்டு 1950. இந்தியாவில் சட்டம் இயற்றுவது யார்? பாராளுமன்றம். பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு எத்தனை அடுக்குகள் கொண்டது? 3. ஜனநாயகம் என்றால்? மக்களால், மக்களுக்காக, மக்களின் ஆட்சி. தேவைகள் மற்றும் ஆசைகள் வித்தியாசம். தேவைகள் அவசியம், ஆசைகள் விருப்பம். ஆசிரியரின் முக்கிய பங்கு. வழிகாட்டுதல். ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் என்றால்? தொடர்ந்து மதிப்பீடு. ப்ளூம்ஸ் டாக்ஸானமியின் முதல் நிலை. நாலெட்ஜ். குழந்தை மையக் கல்வி முக்கியம் ஏன்? குழந்தை செயலில் ஈடுபட. முதன்மை தொழில் எது? விவசாயம். பரிமாற்ற முறை எதனை குறிக்கிறது? பொருள் மாற்றம். நமது நாட்டின் தந்தை யார்? மகாத்மா காந்தி. வாக்களிக்கும் வயது? 18. புதுப்பிக்கத்தக்க வளம் எது? சூரிய ஒளி.